நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல ரொம்ப டிஃபரெண்டா கேரட் டோக்லா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பாப்புலரான குஜராத்தி டோக்லா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு அழாக்கு 200 கிராம் இருக்கும். இந்த அளவு 3லேருந்து 4 பேர் இந்த ஸ்நாக்கை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாவுல நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க, ஒயிட் சுகர். இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த உப்பும் சர்க்கரையும் வந்து மாவு ஃபுல்லாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். அப்புறம் இஞ்சியை துருவி நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜிஞ்சர் பேஸ்ட் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் 1 or 2 டீஸ்பூன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பண்ண போகிறதே வந்து இந்த கேரட்டை போட்டு இந்த டோக்லாவை பண்ண போகிறோம். அதனால நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் கேரட்டை துருவி அப்படியே அதில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கேரட்டோட அந்த கலரும் நம்ம சேர்த்துருக்க அந்த மஞ்சள் பொடி கலரும் சேர்ந்து ஆரஞ்சா சூப்பராக அந்த டோக்லா வெந்ததுக்கு அப்புறம் வரும். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். 1 அழாக்கு கடலை மாவுக்கு நமக்கு 1/2 அழாக்கு தண்ணி தேவைப்படும். அதாவது எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்திருக்கீங்களோ அதில் பாதி கப்பு உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். மொத்தமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணாமல் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து இந்த இட்லி மாவு பதத்துக்கு அதை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி தான் வந்து இந்த டோக்லாக்கு ரொம்ப முக்கியம். கரைச்சிட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம், ஊறட்டும். அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி குக்கர் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஒயர் ரேக் மேலே எந்த பேனை நீங்கள் வைக்கிறீங்களோ அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சைட்லலாம் கேப் இருக்கா. கரைச்சி வச்ச அந்த மாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாதவங்க ஒரு பேக்கெட் ஈனோவை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ண உடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம அந்த பேனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இட்லி குக்கரில் தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு வந்து அப்படியே ஃப்ளஃபியாக வரும். மிக்ஸ் பண்ண பாருங்க, அதோட கன்சிஸ்டன்சி மாறி புசு புசுன்னு வரும். நான் இந்த கண்டெய்னரை ஆலிவ் ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா எனி குக்கிங் ஆயிலை விட்டு நீங்கள் உங்கள் அந்த கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல நான் இப்போ அந்த பேட்டரை வந்து சேர்த்துடலாம். அதை பாருங்க, பார்க்கும்போதே நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு. அதை நல்லா வந்து சேர்த்துட்டு இப்போ டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த ஆயில் வந்து நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளோட டோக்லா. இப்போ ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக அது மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டின்னை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த கண்டெய்னர் வச்சுருக்கீங்களோ அதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு அந்த இட்லி குக்கரில். அது உள்ள நான் இந்த டின்னை இறக்கி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். வெயிட் பண்ணலாம் 20 மினிட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஒரு நைஃப் விட்டு பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக வெளியே வரும். சூப்பராக வெந்திருக்கு, கலரும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. இப்போ டெம்பரிங்காக நான் இன்னைக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்திருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். இந்த டெம்பரிங் தான் வந்து எல்லா டோக்லாக்குமே ரொம்ப முக்கியம். அந்த டோக்லாவை ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் மாத்துறதே வந்து இந்த டெம்பரிங்கை நம்ம ஆட் பண்ணும் போது தான். அதனால இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை சேர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் அது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதில் நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாவை நறுக்கி அந்த மாவுலே சேர்த்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம மேலே அதை வந்து டெம்பரிங் ஆட் பண்ணும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த டோக்லா வந்து ஸ்வீட்டாக சாரா சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே அதில் கொதிக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சாலே வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காகும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். இப்போ பாருங்க, அந்த பச்சை மிளகாவோட காரம், அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அதோட வாசனை எல்லாமே வந்து அதில் இருக்கும். லெமன் ஜூஸும் சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால ஸ்வீட் அண்ட் சாரா இந்த வாட்டர் வந்து இருக்கும்.
சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டோக்லாவோட சைட்ஸ் எல்லாம் ஒரு நைஃபை வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு தட்டலாம். இந்த டோக்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் அதை ஒரு தட்டில் தட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப சாஃப்டா ஸ்பஞ்சியா இருக்கு. இந்த கேரட் தோக்லாவோட கலரும் பாருங்க சூப்பரா இருக்கு. இப்போ இந்த டெம்பரிங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நான் அதுல துருவன கேரட்டை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இது நம்ம இஷ்டம் தான். அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சிரப்பையும் அந்த டோக்லா மேல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். அப்ப ரொம்ப சூப்பரா கேரட் டோக்லா வந்திருக்கு. இப்ப தேவையான ஷேப்புக்கு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அந்த கேரட்டோட டேஸ்ட் இந்த டோக்லால மிக்ஸ் ஆயிருக்கிறது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஹெவியா இருக்காது. இந்த ஸ்நாக்கு ரொம்ப லைட்டா இருக்கும். ஆயில் ரொம்ப சூப்பரான டிஃபரெண்டான கேரட் டோக்லா நமக்கு இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.